டே 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 என்னடா 7 நாள் சாப்பிடாத எரும மாடு மாதிரி இப்படி புள்ள மேய்ற? என்ன சார் பண்றது, எல்லாம் பசி கொடுமை சார். அப்போ உனக்கு யாருமே இந்த ஊர்ல ஒருவேளை கூட சாப்பாடு போடலையா? இல்லையே சார். சரி, உனக்கு ஒரு வேளை இல்ல 3 வேளை, ஏன் முழு நாளுமே எங்க வீட்டுல உனக்கு சாப்பாடு போடுறேன். டே 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 ரொம்ப அழாதடா, உன் மூஞ்ச பார்க்க முடியலடா, ரொம்ப கன்றாவியா இருக்கு. சரி வா வீட்டுக்கு போ. யோ யோ, நானும் பார்த்துக்கினே இருக்கேன், அவனை வீட்டுக்கு கூட்டு போறேன்ற. அவன் என்ன ஜாதின்னு தெரியுமாயா உனக்கு? நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா. நீ இப்ப நாய் பீ வச்சுட்டு வந்திருக்கிய செருப்பு, அது எந்த ஜாதிக்காரன் செஞ்சது? நீ போட்டிருக்கிய கிழிஞ்ச கோமனம், அது எந்த ஜாதிக்காரன் தச்சது? நீ தினம் காலையில கக்கா இருக்க போறதுக்கு உடஞ்ச வாளி எடுத்துட்டு போவியே, அந்த வாளி எந்த ஜாதிக்காரன் செஞ்சது? பேசுறான் ஜாதி. யோ, என்ன இருந்தாலும் அவனுக்கு நான் தான் தினமும் சாப்பாடு போடுறேன். சார் பொய் சார். இவர் எப்பயாச்சும் இருந்துட்டு இந்த பீட்சா, பர்கரு, கொத்துரோட்டி, பராட்டா இப்படியான சாப்பாடு தானே சார் போடுறாரு. அதை சாப்பிட்டா காலையில் நிமிந்து ஆய் கூட போக முடியல சார். சரியான மாதிரி ஜாதி பார்க்குறாரு சார் இந்த ஆளு. ஜாதி அவன் கிடக்குறான்டா மசுறு ஜாதி. எனக்கு நீ ஒரே ஒரு ஜாதி தான், நட்புன்ற ஜாதி. மீசக்கார நண்பா, உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட எனக்கு பசி அதிகண்டா. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டேன். இனி நான் விதவிதமா சாப்பிடலாம். இந்த தோட்டம் எங்க தான், இந்த புல்லெல்லாம் இனி உனக்கு தான், இனி வயிறார சாப்பிடலாம்.